ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேனியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெய்ல்விண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த டெய்ல்விண்டில் எப்படி ஷெடியூல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினைக்கல இந்த பின்ட்ரெஸ்ட் எதுக்கு தேவையெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த பின்ட்ரெஸ்ட் மூலிமா தான் உங்களோட விசிட்டர்ஸ் நிறையா வரும்ன்ட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். பட் அதோட இது உங்களுக்கு புரியலை. உங்களுக்கு விசிட்டர்ஸ் நிஜமாலுமே வேணும். இப்போ நீங்கள் ஒரு பிளாகே வச்சுருந்தாலும் உங்களுக்கு அதில் நிறையா விசிட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் பிளாக் அதில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட இமேஜை கொண்டு வந்து இதில் போட்டு அதோட லிங்க்கை மட்டும் இதில் கொண்டு வந்து போடுங்களேன். உங்களுக்கு ஒரே ஒரு நாளில் மட்டும் மினிமம் ஒரு 20 to 30 வியூவர்ஸாவது வருவாங்க. உங்களுக்கு விசிட்டர்ஸ் நிறையா ஸ்டார்டிங்லேயே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆட்சன்ஸும் சீக்கிரம் அப்ரூவ் ஆயிரும். யாருக்கு இந்த பின்ட்ரெஸ்ட்டோட பவர் என்னன்னு தெரியல, ஏன் தேவையெல்லாம் போட்டுட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ இது வந்து தேவையில்லாமலாம் போடலை. இது ரொம்ப யூஸ்ஃபுல். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்குங்க, இல்லாட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஷெடியூலிங் பின்ஸ் நம்ம போடுற பின்ஸை எப்படி டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் ஷெடியூல் ஆகணும், அந்த டைமில் போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெய்ல்விண்ட் போய்க்கிங்க. டெய்ல்விண்டில் போயிட்டு பப்ளிஷர் அதில் போயிட்டு ஷெடியூல் பின்ஸுக்கு போய்க்குங்க. ஷெடியூல் பின்ஸில் போயிட்டு உங்கள் ஓன் பின் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே க்ரியேட் நியூ பின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்லோட் இமேஜஸில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இமேஜஸ் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த மாதிரி டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு வேறு டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் போய் ஆட் டைம் ஸ்லாட் கொடுத்து நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணி ஷெடியூல் கொடுத்துங்க. இவ்வளோதான், இன்னும் பெரிய மேட்டர் இல்லை. மற்றவங்களோட பின்னை நம்ம பின் பண்ண அதுக்கு பேர் தான் ரீபின். அதை எப்படி ஷெடியூல் படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ பின்ட்ரெஸ்ட் போயிருங்க. பின்ட்ரெஸ்ட் போயிட்டு ஹோம் போய்க்குங்க. உங்களுக்கு இதில் எந்த பின் வேணுமோ நான் பின் எடுத்துக்கிறேன். இது கிட்ட கொண்டு போன உடனே இங்கே பார்த்தீங்களா இது காமிக்கும். அந்த ஐக்கான் காமிச்சு அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதிலேயே கேட்கும் இந்த மாதிரி எந்த போர்டில் சேவ் ஆகணும் அப்படின்னு. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், நம்ம போர்டு ஆட்டோமேட்டிக் இது டிஷர்ட் டிசைனில் சேவ் ஆகட்டும். அதுக்கு டைட்டிலும் நம்ம கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதில் இந்த டைம் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்டு டைமு செட்டு கஸ்டமைஸ் டைம் அதில் கொடுத்து டைம் நம்ம இது செலக்ட் பண்ணியாச்சு. ஷெடியூல் நவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமில் நான் கொடுத்துறேன் ஷெடியூல் நவ். ஓ சாரி, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலையா. இது ஃபேஸ்புக் ட்விட்டரில் உங்களுக்கு ஷேர் ஆகணும். இந்த போஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஷேர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணாம். இங்கே பார்த்தீங்களா ரீபிரிண்ட் ஃபிலம் இவங்களோட இதுலேருந்து தான் நான் ரீபிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஷெடியூல் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு ஷெடியூல் ஆகிடுச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் டெய்ல்விண்டுக்கு போயிட்டு இங்கே ஷெடியூல் பின்ஸில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஷெடியூல் ஆகிருக்கு. டியூஸ்டே June 2, 6:28 AM இது ஷெடியூல். கரெக்டாக இந்த பின் நம்மளோட இந்த போர்டில் போய் சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா. இது ஏன் ரீபின் நம்ம நார்மலாக கிளிக் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அட் அ டைமில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 minutesல ஒரு 50 பின்ஸுக்கு மேலே நீங்கள் ரீபின் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஷெடியூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் கொஞ்சம் இன்டர்வல் விட்டு ரீபிரிண்ட் ஆகிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் பின்ஸ் எவ்வளோ வேணால் அப்லோட் பண்ணலாம். ஸோ அட் அ டைமில் 20 பின்ஸோ 30 பின்ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்மளால் ஹியூமன்ஸ்னால பண்ண முடியும். பட் பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரோபோட் தான் பண்ணுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்க அல்காரிதம் படி இவ்வளோ ஸ்பீடாக ஒரே டைமில் இவ்வளோ பின்ஸ் ரீபிரிண்ட் பண்ண முடியுமா, இவ்வளோ பின்ஸ் அப்லோட் பண்ண முடியுமான்னு அவங்களுக்கு உங்கள் ஆக்டிவிட்டியில் ஒரு டவுட் வரும். ஸோ அதனால தான் உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ஷெடியூலிங் பின்ஸ் யூஸ் ஆகுது, வேறு எதுக்குமே இல்லைங்க. ஸோ இவ்வளோதாங்க நம்ம பின்ஸை ஷெடியூல் பண்ணுறது. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புது பின் க்ரியேட் பண்ணால் இதில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அடுத்தவங்களோட பின் க்ரியேட் பண்ணால் நீங்கள் அந்த பின் மேலே கொண்டு போனாலே இங்கே ஐக்கான் காமிக்கும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள்
உங்களோட பின்னை ஷெடியூல் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஷெடியூலிங் பின்ஸ், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோலேயே ஸ்மார்ட் லூப்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னா என்னென்னு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிஸ்னஸ் மீடியம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பிஸ்னஸ் மீடியம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.